அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு ஜூலை மாதம் 12ஆம் தேதி நெருங்கி வர்றதுனால நம்ம கடந்த ஒரு 4 மாதமாக இந்த மேக்ஸ் அதிகமாக போட்டோம் இந்த பதிவில். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ், இப்போ நீங்கள் போட்டித் தேர்வுகள் படிக்க வேண்டியங்க பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாடத்திட்ட உள்ளபடி பொதுத்தமிழ் 100 கேள்வி, பொது அறிவில் 75 கேள்வி, கணிதத்தில் 25 கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னா பொது அறிவில் இந்திய வரலாறுல 10 கேள்வி, தமிழக வரலாறு தலைப்பில் 20 கேள்வி, 30 ஆச்சுங்களா. பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் 20 கேள்வி, 50 ஆச்சா. அரசியலமைப்பில் ஒரு 15 கேள்வி, 65. மேத்ஸில் ஒரு 25, 70, 80, 90. புவியியல் 5, அறிவியல் 5, 100 கேள்வி. இதுதான் பொது அறிவு. இந்த பொது அறிவில் நீங்கள் தமிழக வரலாறு, இந்திய வரலாறு, இந்திய அரசியலமைப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம், இதெல்லாம் நீங்கள் 6ஆம் வகுப்பு முதல் உள்ள 10ஆம் வகுப்பு வரை, 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகத்தை ஓரளவுக்கு நீங்கள் படிச்சுக்கலாம். அதை படித்து கூட மனப்பாடம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பொதுத்தமிழும் கணிதமும் ஒரு ஆசிரியர் விளக்கி சொன்னால் தான் நீங்கள் இந்த இலக்கணம் புரியும். எல்லாம் உங்களுக்கு புரியாது, தானாக கற்றுக்க முடியாது. எந்த புக்கை பார்த்தாலும் கற்றுக்க முடியாது. ஏன்னா அதை ஒரு அனுபவம் உள்ளவங்க விளக்கி சொன்னாதான் உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்பிலிருந்து எத்தனை கேள்வி வருதுன்றதை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி என்னுடைய பதிவுகள்லாம் இருக்கும். கடந்த ஒரு 3 நாளாக பதிவு பாருங்கள். அதில் இன்னைய பதிவு என்னன்னா, இந்த வாக்கிய வகையில் ஒரு 7 இருக்கு பார்த்தீங்கன்னா. இது தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம், வினா வாக்கியம், உடன்பாட்டு வாக்கியம், எதிர்மறை வாக்கியம், பொருள்மாறா எதிர்மறை வாக்கியம், இப்படி இருக்கு. அதுல இந்த தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம் இதிலிருந்து ஒரு கேள்வி வரும். இந்த 7, 6, 7 வாக்கிய வகையிலிருந்து இம்பார்ட்டன்ட் தான், ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. அதுல இந்த 3 வாக்கியத்துல நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் தப்புலாம் பண்ணலாம். எப்படி கேள்வி கேட்டாலும் தப்புலாம் பண்ணலாம். நீங்களே இந்த கான்செப்டை புரிஞ்சு நீங்களே ஒரு வாக்கியத்தை உருவாக்கலாம். அந்த அளவுக்கு விளக்கத்தோட சொல்றேன் பாருங்க. இதுல தனி வாக்கியம்னா இங்க பாருங்க, ஒரு எழுவாய் ஒரு பயனிலை, இதுதான் லாஜிக். ஒரு எழுவாய் ஒரு பயனிலை. 2, ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலை. ஸோ தனி வாக்கியம்னா ஒரு பயனிலை இருக்கணும். இதுதான், ஒரு பயனிலை இருக்கணும். எழுவாய் என்னன்னா, பயனிலை என்னன்னா புரியல சார்னா, அதுதான் அந்த உதாரணம். எடுத்துக்காட்டு, ராமன் கடைக்கு சென்றான். இப்போ நிறைய எழுதுவேன், இப்போ போல் இடம் இல்லாததுனால இது எழுவாய். இங்க பாருங்க, ராமன்ன்றது எழுவாய், கடைக்கு சென்றான்ன்றது பயனிலை. இது தமிழில் வர்றது. இது ஒரு எழுவாய் ஒரு பயனிலை. இங்க பாருங்க, அடுத்தது ராமனும் முருகனும் கடைக்கு சென்றார்கள் அப்படின்னா, ராமன் ஒரு எழுவாய், முருகன் ஒரு எழுவாய். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்டது, 2, 3, 4, 5 ராமன், முருகன், கந்தன், கபிலன் கடைக்கு சென்றார்கள்னாலும் அது தனி வாக்கியம் தான். ஸோ தனி வாக்கியம்னா பயனிலை ஒன்றா இருக்கணும். கடைக்கு சென்றார்கள், இது மாதிரி நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா இதை வச்சு நீங்கள் என்ன போடலாம், எத்தனை வாக்கியம் வேணாலும் சொல்லிட்டே போகலாம். இப்போ முருகன் ஊருக்கு சென்றான், திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், இதுதான் தனி வாக்கியம். திருவள்ளுவர்ன்றது எழுவாய், திருக்குறளை இயற்றினார்ன்றது பயனிலை. இப்போ அதுபோல இப்போ பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னா 2 எழுவாய், ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலை. இதெல்லாம் தனி வாக்கியத்தில் வரும். பயனிலை ஒன்றா இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தொடர் வாக்கியம்னா, இப்போ ஒரு ட்ரெயின் இருக்கு இல்லையா, ஒரு ட்ரெயின் இன்ஜின் இருக்கு, தொடர்ச்சியா பெட்டிகள் இருக்கிறதுனால தொடர் வண்டின்னு சொல்றோம் இல்லையா, அதே லாஜிக் தான். தொடர் வாக்கியம்னா ஒரு எழுவாய் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனிலை. ஒரு எழுவாய்னா ஒரு இன்ஜின் நினைச்சிங்க, ஒரு இன்ஜின், அதுல 10 பெட்டிக்குதுன்னா 10 பயனிலை. அதுதான் தொடர் வாக்கியம். அப்போ ஒரு எழுவாய் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனிலை ஒன்று. 2வது, பல தனி வாக்கியங்கள் தொடர்ந்து வரும். இங்க பார்த்தேன் இல்லையா, இங்க பாருங்க, ராமன் கடைக்கு சென்றான்றது ஒரு தனி வாக்கியம் இல்லையா, அந்த தனி வாக்கியங்கள் தொடர்ச்சியா வந்ததுன்னா அது ஒரு தொடர் வாக்கியம். புரிஞ்சுக்கங்க, ஒரு எழுவாய் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனிலை,
பல தனி வாக்கியங்கள் தொடர்ந்து வரும். இது பாருங்க, இது எடுத்துக்காட்டு. மழை பெய்தது, இது ஒரு எழுவாய். வெள்ளம் வந்தது, ஊர் அழிந்தது, மக்கள் இறந்தனர், இது பல பயனிலை. ஒரு மழை வந்ததுனால இவ்வளவு நடக்குது இல்லையா, இதுதான் எழுவாய். மழை பெய்ததுனால வெள்ளம் வந்தது, ஊர் அழிந்தது, மக்கள் இறந்தனர், இப்படி சொல்லலாம். ஒரு எழுவாய் ஒன்றுக்கும் மேற்பட்ட, ஒரு எழுவாய் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனிலை. இதுவே பாருங்க, பல தனி வாக்கியங்கள் தொடர்ந்து வரும். இங்க பாருங்க, மழை பெய்தது ஒரு தனி வாக்கியம், வெள்ளம் வந்தது ஒரு தனி வாக்கியம், ஊர் அழிந்தது ஒரு தனி வாக்கியம், மக்கள் இறந்தனர், இது ஒரு தனி வாக்கியம். இது மாதிரி நிறைய சொல்லலாம். இது மாதிரிலாம் வந்தா இது தொடர் வாக்கியம். அடுத்தது கலவை வாக்கியம். கலவை வாக்கியம்னா ஒரு முதன்மை வாக்கியம், ஒரு துணை வாக்கியம் இருக்கும். ஒரு வாக்கியத்துல ஒரு முதன்மை வாக்கியம், ஒரு துணை வாக்கியம் இருக்கும். இங்க பாருங்க, ஒரு முதன்மை வாக்கியம், ஒரு துணை வாக்கியம் சேர்ந்து வரும். ஒரு முதன்மை வாக்கியம், ஒரு துணை வாக்கியம் சேர்ந்து வரும். அதில் பார்த்தீங்கன்னா, இங்க எடுத்துக்காட்டு, ஆசிரியர் பாடம் நடத்தியதால் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற்றனர். அப்ப இது முதன்மை, இதுதான் மெயின். ஆசிரியர் பாடம் நடத்தினாரு, அதனாலதான் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற்றனர். அடுத்தது இங்க பாருங்க, மக்கள் வாக்களித்ததால் வேட்பாளர் வெற்றி பெற்றார். அப்படின்னா மக்கள் ஓட்டு போட்டதுனால தான் அவர் வெற்றி பெற்றார். அப்ப இது முதன்மை வாக்கியம், இது துணை வாக்கியம். இது மாதிரி வந்ததுன்னா இது கலவை வாக்கியம். நீங்க இந்த கான்செப்டை புரிஞ்சீங்கன்னா இந்த 3 வாக்கியத்துல கேள்வி எப்படி கேட்டாலும் தப்பு இல்லாம எழுதலாம். அதனால இதை பாருங்க, நான் சொல்றத புரியலாம், திரும்ப ஒரு தடவை படிச்சு பாருங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, வாட்ஸ்அப் குழுவும் இருக்குது. அதில் ஒரு 300க்கு மேற்பட்டு இருக்காங்க. அதில் ஏராளமான செய்திகள் வெளியிடுறோம். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா பழைய வினாத்தாள்லாம் எந்த புக்கில் இருக்குது, டெக்ஸ்ட் புக் பேஜ் அந்த கொஸ்டின் பேப்பர் பேஜ். 6ஆம் வகுப்பு புக்கா, 6ஆம் வகுப்பு பேஜ் நம்பர், பேஜ் போட்டோ, அது எந்த கொஸ்டின் பேப்பர் போட்டோ, இது மாதிரி நிறைய போடுறேன். அந்த வாட்ஸ்அப்பில் குழு சேர விருப்பம் உள்ளவங்க நீங்கள் கமெண்ட்டில் உங்கள் பேரையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்ணிங்கன்னா இந்த யூடியூப் பார்க்குறவங்க உங்கள் பேரையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அதில் வாட்ஸ்அப் குழுவில் லிங்க் பண்ணி விட்றேன், ஜாயின் பண்ணி விட்றேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த எக்ஸாம் வரது 2 மாதம் இருக்கிறதுனால கொஞ்சம் தீவிரமாக படிங்க. 24 மணி நேரம் எக்ஸாம் சிந்தனையோட இருங்க. ஒன்று தூங்கணும், இன்னொன்று சாப்பிட்ணும். இதுதான் நம்ம உயிர் வாழ அத்தியாவசியம். அது மட்டும் செஞ்சுட்டு மற்ற நேரம்லாம் படிங்க. படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக இந்த மனோ கோச்சிங்கிற வாட்ஸ்அப் குழு, யூடியூப் நேரடி பயிற்சி உங்களுக்கு 100% உதவியாக இருக்கும். நன்றி. அடுத்த பகுதியில் பார்ப்போம்.